அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அகீதாவுடைய பாடத்தில் இஹ்லாஸ் சம்பந்தமாக பேசியதில் ஒரு சந்தேகம் ஒரு சகோதரருக்கு வந்திருக்கிறது. எல்லோருக்கும் தேவையான ஒரு சந்தேகமாக இருப்பதால் அதற்குரிய தெளிவை தந்துவிட்டு ஃபிக்ஹுக்குள் செல்லாம் நினைக்கின்றேன். அதாவது இஹ்லாஸாக நம்முடைய வணக்கங்களை நாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். இஹ்லாஸ் இல்லாவிட்டால் வணக்கம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. கேள்வி என்னவென்றால், ஒருவர் இஹ்லாஸாக வணக்கத்தை ஆரம்பிக்கிறார். உதாரணமாக தொழுகை, தக்பீர் கட்டும் போதெல்லாம் இஹ்லாஸ் இருக்கிறது, இடையிலே எண்ணம் மாறுகிறது. இந்த வணக்கத்தின் நிலை என்ன என்று கேட்டார்கள். உண்மையிலே இது எல்லோருக்கும் பெரும்பாலும் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. இதை பொறுத்தவரையில் ஷேக் முஹம்மது பின் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லா அவர்கள் அழகான ஒரு விளக்கம் தந்திருக்கிறார்கள். அதாவது ஒரு வணக்கத்தை பொறுத்தவரையில் ஆரம்பிக்கும் போது இஹ்லாஸாக ஆரம்பித்து முழுக்க இஹ்லாஸ் பேணப்பட்டு முடிக்கும் போதும் இஹ்லாஸோடு முடிப்பது, இதுதான் வணக்கத்தின் பூரணமான நிலை. இந்த வணக்கம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும், அது ஷரியத்திற்கு உடன்பாடானதாக இருந்தால். இரண்டாவது நிலை, ஒருவர் ஒரு வணக்கத்தை ஆரம்பிக்கும் போதே அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி ஆரம்பிப்பது. இப்ப நீயத்தே தவறானது, இடையில எவ்வளவு நீயத்து மாறினாலும், இப்ப தக்பீர் கட்டும் போது அங்க இருக்கக்கூடியவர்களை நினைத்து கொண்டு கட்டுகிறார். மஸ்ஜிதில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் அல்லது ஏதோ ஒரு உலக நோக்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் தக்பீர் கட்டினார். இடையில் எண்ணம் இஹ்லாஸாக மாறுகிறது. ஆனால் மாறினாலும் ஆரம்பம் தவறாக இருப்பதனால் அந்த இபாதத்தும் பாத்திலாகிவிடும். அல்லது முழுக்க முழுக்க இஹ்லாஸ் இல்லாமல் செய்தாலும் அந்த இபாதத் பாத்திலாகிவிடும். இது இரண்டாவது நிலை. மூன்றாவது நிலை, ஒருவர் இஹ்லாஸோடு தக்பீர் கட்டுகிறார். தொழுது கொண்டு செல்லும் போது இடையில் அவருக்கு ரியா வருகிறது, முஹஸ்துதி ஏற்படுகிறது. இந்த நேரத்தில் அவர் போராடி தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்கிறார். தக்பீர் கட்டும் போது இஹ்லாஸாக கட்டினார், தொழுகை போய்கொண்டிருக்கும் போது இடையில் அவருக்கு ரியா குறுக்கிடுகிறது. எனவே அவர் ரியா குறுக்கிடுவதை அறிந்து உள்ளத்தோடு போராடி அந்த எண்ணத்திலிருந்து விடுபட்டு மீண்டும் இஹ்லாஸுக்குள் வந்து விடுகிறார். தொழுகை முடியும் போது இஹ்லாஸோடு முடிகிறது. இவருடைய இபாதத் ஏற்றுக்கொள்ளப்படும். நான்காவது ஒரு நிலை இருக்கிறது, இஹ்லாஸோடு தொழுகையை ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும்